இந்த மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை. இதில் 4ஆம் தமிழ் சங்கம் வச்சவன் யார்? எங்கள் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர். அந்த நூலகம் கட்டினதுக்கு அவன் பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன உங்களுக்கு சிரமம்? அதில் என்ன நீங்களே சொல்லுங்கள். ஏன் அவன் பேரை வைக்கல? அவன் சொத்தப்புறம் கொடுத்தான்ல, மக்களுக்கு கொடுத்தான்ல. என் பாட்டன் கப்பல் ஓட்ட வரும்போது 1 லட்ச ரூபா கொடுத்தான்ல, நன்கொடையாக கொடுத்து வாங்கன்னு. அவனுக்கு என்ன செலவு வச்சுருக்கேன்? நீ இந்த மேம்பாலத்தில் ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மையை வச்சுருக்கேன், வச்சுருக்கேன். சரி, ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தாரா? ஜல்லிக்கட்டை அடக்கி இடுப்பில் இல்லை நெஞ்சில் குத்து வாங்கினாரா? ஏதாவது சொல்லு. 100 கோடிக்கு மேலே செலவழித்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வளாகம் கேட்டோமா, அனுமதி கேட்டோமா? நாங்கள் கட்டையை கட்டி ஓட ஓடிக்கிட்டு இருந்தோம். சவுக்கு கட்டைக்கு போட்டு தேங்காய் நாரை கீழே போட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அனுமதி தான் கேட்டான், உரிமை தான் கேட்டான். நீங்கள் 100 கோடியை செலவழித்து ஒரு வளாகம் கட்டினீங்க, அதுக்கும் ஐயா கருணாநிதி பேர வைக்கணும். ஏன் தாத்தா மூக்காயத்தவர் பேர வைக்கக்கூடாதா? 2 தமிழ்நாட்டு முதலமைச்சரை தற்காலிக சபாநாயகர் இருந்து பதவி பிரமாணம் எடுத்து வச்சு. எங்கள் தாத்தா தெய்வத்திரும்ப முத்துராமலிங்கத்தவர் கூட தமிழ்நாட்டு ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் தான், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தது எங்கள் தாத்தா மூக்கையத்தவர். அவ்வளோ பெரிய தலைவனுக்கு அந்த பேர் அவர் பேரில் வைக்கக்கூடாதா? சரி, நாடக உலகின் தந்தையாக இருந்த சுவாமி சங்கரதாஸ்ன்னு ஒரு கலையரங்கு இருந்துச்சுல, அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? பண்ணி தமிழ் தாய் சிலை எதுக்கு தூக்கிட்டு நீ எடுத்து தூக்குன? என்ன சேட்டை இது? நீ எனக்கு எந்த அடையாளம் இல்லாமல் ஒழிச்சிடணும் தான் நினைக்கிற? அப்போ நீங்கள் எப்படி அதிகாரத்தை வச்சு எங்கள் அடையாளங்களெல்லாம் மூட நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றி எங்கள் அடையாளங்களை நிறுவி உங்கள் அடையாளத்தை அழிக்க துடிக்கிறதுல என்ன தவறு இருக்குது?